அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அண்ணே மதுரையில வரோம்ண்ணே. மதுரையில இருந்து. ஆமாண்ணே. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 5 பேர் வந்தோம்ண்ணே. 5 பேர். ஆமாண்ணே. 5 பேருக்கும் குட்டி வாங்குறதா இல்ல ஒரு ஆளுக்கு குட்டி வாங்க 5 பேரா? 3 பேருக்கு வாங்கணும்ண்ணே. சரி. 2 வருஷமா பட்ஜெட் என்ன மாதிரி ஆடுகள்? கெடாவா, குட்டியா, தாயாடா, செனையாடா? 2 பெரிய ஆடுனே, கொடியாடுனே. சரி. ஒரு கொடியாடு கெடானே ஒண்ணு. இவ்வளவுதான் வாங்கிருக்கீங்க? ஆமா, மொத்தம் 5 உருப்படினே. இன்னும் வாங்கணுமா அப்போ? ஆமா, இன்னும் வாங்கணும்ண்ணே. இன்னும் வாங்கிட்டே இருக்கீங்க? இன்னும் வாங்கிட்டே இருக்கோம். உங்க வண்டி? ஆமாண்ணே, நம்ம வண்டினே. சிங்கம்மாள் தாயே துணை. ஆமாண்ணே. இந்த வண்டியை ஃபுல்லா பண்ணிட்டு போகணும். ஆமாண்ணே, ஃபுல்லா பண்ணிட்டு போகணும்ண்ணே. மதுரை மேலூர். மதுரை மேலூர். சரி, ரைட். இந்த 2 குட்டி ஆடை பத்தி சொல்லுங்க. இது 6 பல்லுண்ணே. 6 பல்லு. ஒரு கிடா மாதிரி பொன்மேரினே. ரைட்டு. இதெல்லாம் நல்லா வர்க்கமான ஆடுனே, பெரிய வர்க்கமான ஆடுனே. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி கட்டி எப்படி வாங்குனீங்க? 35 ரூபா சொன்னாங்கண்ணே. ரைட்டு. 33 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேனே. 33? ஆமாண்ணே. ரொம்ப பெரிய விலையா இருக்க? ஆமா, பெரிய விலைண்ணே. வாங்க முடியல, வெட்டாவத்துல வாங்க முடியல. ஆசை. சரி, 33. என்ன கணக்குல இத வாங்குனீங்க? 33க்கு 33னா இது ஒரு ஆடு ஒரு 20,000ண்ணே. 20. அது ஒரு 7ண்ணே. ஒரு 8ண்ணே. சரி, ரைட். இவர் ஒரு 6 பல்லுண்ணே. ஆஹா, நல்ல அருமையான ஆடு. பாலாடு. பாலாடுண்ணே. சூப்பரா இருக்கு. மடிகிடிலாம் அட்டகாசமா இருக்க. ஆமாண்ணே. பாலாடு. குட்டி கிடையாது? குட்டி இல்லண்ணே. பல்லு நல்லா இருக்கு. செனையா இருக்கு. ஆமா, செல்லண்ணே. சென்னை இல்லண்ணே. இப்பதான் குட்டி பிரிச்சிருக்காங்க. இது என்ன விலை? இது 35 ரூபாண்ணே. 35? ஆமாண்ணே. இதெல்லாம் உண்மையான விலை தானா? உண்மையான விலை தானே. ஏத்தி இறக்கி சொல்லல? ஏத்தலாம் சொல்ல மாட்டோம்னே. வாங்கின ஏற்கனவே உங்கள்கிட்ட போய் சொல்ல என்னென்ன போறான். வெளியே சொல்றதுதான் உண்மையான விலைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கெடா? கெடா ஒரு பல்லு போடா குட்டினே. சரி. கொடியாட்டு குட்டி தானே அது. அது 18 ரூபா சொன்னாங்கண்ணே. 18? ஆமாண்ணே. அது ஓகே. 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். அதை 15 ரூபாய்க்கு வாங்கி. ஆமாண்ணே. திருமங்கலம் சந்தையை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்களே, வாட் இஸ் த ரீசன்? திருமங்கலம் வந்து எல்லாம் ஒரு சந்தை தானே. அங்க போக முடியல சூழ்நிலை. இங்க எட்டாவதுல எல்லா ஆடு வரும்னே. திருமங்கலத்துல சுத்தி வரும்னே. அதனால இங்க வந்திருக்கோம்னே. சரி, இப்போ இதுல போட்ட காசை எடுக்கணுமே, எப்படி எடுப்பீங்க? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? வளர்த்தானே வைக்க முடியும். வளர்த்துன்னா எவ்வளவு நாள் ஆகும்? இது எப்படி அங்க மார்க்கெட் இருக்கா உங்களுக்கு? ஆமாண்ணே, மார்க்கெட்னா திருப்பி இங்க வருவோம். நாங்க வாங்கிட்டு வளர்த்துட்டு இங்கதான் திருப்பி இங்க வருவோம்னே. எங்க வாங்குறோமோ அங்க விற்போம். கை மாத்திடுவோம். முடியும் அப்ப விக்க முடியும். அதே சொந்த வண்டி வச்சிருக்கோம்ல. ரைட். விக்க முடியும்னா நீங்க என்ன விலைக்குனாலும் என்ன விலைக்கு வாங்கிடுவோம்னே. இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு? நீ நல்லா இருக்கு. சுருக்குன்னு தானே இருக்கு. சுருக்கு யாருக்கு? விக்கிறவங்களுக்கா வாங்குறவங்களுக்கு தானே சுருக்குன்னு இருக்கு. வாங்கணும் சுருக்குன்னு மட்டமா தானே இருக்கு. ஒரே ஒரு செம்மறி குட்டி, எட்டையாவரம் பொட்டு குட்டி. ஆமாண்ணே. கொட்டையா கெடாவா? கெடா குட்டினே. கெடா மாதிரினே. கெடா. எல்லாரும் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியா வாங்குவாங்க. நீங்க பாலூரி குட்டியா வாங்கிருக்கீங்களா? வீட்டுல பால் பக்கத்து வீட்டுல இருக்கு. சரி. நம்மளுக்கு வளர்த்த அனுபவம் இருக்கு. 3 ஊட்டி வளர்த்துருக்கேன். கூட ஒரு ஆசைக்குங்க. வீட்டுல பொம்பளை இருக்காங்க. வீட்டு குளத்துக்கு சும்மா பால் கொடுத்தாலும் எனக்கு ஒரு மாதம் பால் கொடுத்தாலும் உண்டாயிரும். அந்த ஆசையில தான் வாங்கிட்டு 1 மாசம் பால் கொடுத்து நல்லா உண்டான பிறகு சேல்ஸ் பண்ணிடுவீங்க? சேல்ஸ் ஒரு 3 மாசம் வளர்ப்போம். 3 மாசம் வளர்த்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா கொடுத்துருது. 1 வருஷம். சரி, இப்போ இது என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? இது சொன்ன விலைன்னு 2 ரூபா சொன்னாங்க. சரி. 1500 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். 1500 விலை அதிகம் தான். ஆனா போட்டு 1 நாளோ 2 நாளோ தானே இருக்கும்? 4 நாள் குட்டி நாங்கண்ணே. 4 நாள் குட்டி. ஆனா 3 நாள் 2 நாள் தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். இன்னும் அது பாடு பார்த்து வளர்க்கணும். அது ஆடு பார்த்து பக்குவமா வளர்க்கணும். அதான் ஒண்ணு கஷ்டம். காலையில ஒரு 7 மணிக்கு வந்தோண்ணே. சரி. நமக்கு இப்போ ஃபுல்லும் வந்து வளர்ப்புக்காக தான் வந்தோம். இப்போ ஒரு 3 குட்டி நம்ம எடுத்துருவோண்ணே. 3 குட்டி. 3 பொட்டையா கெடாவா? ஆனா 2 பொட்டை ஒரு கெடாண்ணே. இது கெடா? ஆமா, இது கெடா. அண்ணன் தனியா வச்சிருக்கிறது கெடா. இது 2 பொட்டை. ஆமா. சரி. இப்பதான் முதல்ல பழக்கிறீங்களா இல்ல கடக்காயா இருக்கு? இது ஆல்ரெடி கிடக்குண்ணே. ஒரு 4 உருப்படி கிடக்கு. இது வாங்கின 2 பொட்டை குட்டி என்ன விலை? இது 3 சேர்ந்து வாங்கணும்ண்ணே. ஒரே வியாபாரிட்ட? ஆமா. சரி. 3 சேர்ந்து 12. விலை எதுவும் குறைக்க முடிஞ்சதா? 14 ரூபா சொன்னாங்க. 2 ரூபா குறைச்சி 12 ரூபா. இந்த தரத்துல குட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? இது நம்ம வளர்ப்பு தானே வாங்குறோம். குட்டியா இருந்து வளர்த்தா நம்ம கைக்குள்ளே கிடக்கும். எல்லாத்தையும் நம்ம இறைய போட்டு வளர்த்து நம்ம கொஞ்சம் ஒரு 2 பல்லு அந்த மாதிரி வாங்கினா சீக்கிரம் குட்டி போடும், சென்னையாகும். 3 மாசத்துல எப்படி பருவத்துக்கு வந்துடும். நம்ம பருவத்துக்கு வந்துட்டா வளர்த்துடலாம். 6 மாசம் குட்டி ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதான் கேக்குறேன். அது ரேட்டு கொஞ்சம் கூட. ரேட்டு கூட நம்ம கட்டுப்படி ஆகாது. 14-17 சொல்றாங்க. நம்ம ரேட்டுக்குள்ள இப்ப இது கிடைச்சிட்டு ராஜபாளையத்துல இருந்து வரோம். ராஜபாளையம் நாய்க்குட்டிகளுக்கு ஃபேமஸான ஊர்ல இருந்து. ஆமா, நாங்க வாரம் வாரம் வருவோம். ஒவ்வொரு சந்தைக்கா வருவோம். சரி. அந்த மாதிரி அப்பா இந்த வருஷம் இங்க இடையோட சந்தை கூட்டு வந்தாரு. சரி. அப்பா வந்திருக்காங்க. ஆமா. அம்மா வந்திருக்காங்க. வீட்டுக்காரு, தம்பி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். ஃபேமிலியா வந்திருக்கீங்க. அப்ப இன்னைக்கு ஒரு 100 குட்டி பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 100 எல்லாம் இல்ல, 12 குட்டி பிடிச்சிருக்கோம். 12 குட்டி. 12 குட்டி பிடிச்சிருக்கோம். 25,000 ஆச்சு. எல்லாம் ஒண்ணு போல தரத்துல பிடிச்சிருக்கீங்களா? ஒரு போல தரத்துல பிடிச்சிருக்கோம். 12 குட்டியும் சேர்த்து 22,000 ஆச்சு. 12 குட்டியும் சேர்த்து 22,000 ஆச்சு. நம்ம ரேட் பார்த்து பேசி நம்ம வாங்கிக்கலாம். பரவாயில்ல. நல்ல 12 குட்டியை நல்ல 22 ரூபாய்க்கு. ஆமா, நம்ம பார்த்து தேய்ச்சி தெளிச்சு எடுக்கணும். குட்டிகளை ஒரே தரத்துல பார்த்து எடுக்கணும். சரி. எல்லாமே சின்ன சைஸ் குட்டியா இருக்க?
ஆ குட்டி கொலை கடிக்கிற குட்டினால ரேட் அதிகமா தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க வாங்குறது வந்து கொலை கடிக்கிறாப்புல குட்டியை தான் சேர்த்து வாங்குவீங்க. ஆமா. இந்த மாதிரி குட்டிகளை வாங்கினா நமக்கு என்ன லாபம்? இந்த மாதிரி உள்ள குட்டினா ரேட் கம்மியா இருக்கும், பால் வாங்குறது கம்மியா இருக்கும், கொலை கடிச்சுக்கணும், என்னத்தை போட்டாலும் சாப்பிட்டுக்கணும், பழகிக்கிறோம் நம்மள்ட்ட சிறுசுல இருந்து பழகிக்கிறோம். இப்ப இந்த 2 குட்டி பால் குடிக்கிற குட்டி பிடிச்சிருக்கோமா, அதுக்கு வந்து பால் விட்டு நம்மளே பிடிச்சிக்கலாம். ஒரு மாசம் பால். 3 குட்டி ஆடு, 3 குட்டியும் போட்டு ஒரு நாள் இல்ல 2 நாள் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கு. 3 குட்டி என்ன குட்டி என்னாச்சு? 2 கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. சரி, என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது? 28 சொன்னாரு. 22 முடிஞ்சிருக்கு. 22,000க்கு 3 குட்டி ஆடு. எட்டயபுரம் மாட்டு சந்தையில. ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கா? சங்கரன் கோயில் பக்கம். இன்னைக்கு எப்படி என்ன பிளான்ல வந்தீங்க? எவ்வளவு குட்டி வாங்குறாப்ல? ஒரு 24 வாங்க நினைச்சேன், அதே மாதிரி வாங்கி. இது வந்து ஆட்டுக்காண்டி. சரி. ஆடு நம்மகிட்ட இருந்து ஒரு கிடாய் வித்துட்டேன். சரி. இப்ப பலவடி ஒரு கிடாய் வாங்கி போடு வீம்பூர்ல. இப்போ மொத்தம் வாங்கினது எண்ணிக்கை அப்போ இந்த ஒண்ணுதான். இந்த ஒண்ணுதான். ஆமா. ஓ, இந்த ஒரு குட்டி 24க்கு வாங்கிருக்கீங்க. அப்ப அவங்க சொன்னது என்னது? அவங்க சொன்னா 26 வரை சொன்னாங்க. சரி. நாங்க 22 வாங்கிட்டோம். 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கன்னா 26 சொன்னதா? 22க்கு வாங்கி. 26 சொன்னதா 22. அப்படி என்ன இந்த கடால சிறப்பு இருக்கு? இது சிறப்பு இருக்குன்னா இது நல்ல கால் தாங்கின குட்டி. சரி. போட்டாலும் பருவட்டா போடும். பல்லு 4 சார். 4 பல்லு. நாட்டுப்புற கலைஞன், பம்ப கலைஞன். சரி. நாதஸ்வரம் மேளம் இருக்குல்ல, ஆமா, அந்த கலைஞன். சரி. கையாண்டி மேளம். சரி, எத்தனை வருஷமா பண்றீங்க? நாங்க 20 வருஷமா பார்த்தோம். இப்ப முடியல. சரி. அதனால இப்ப நிப்பாட்டிட்டேன். இப்ப 3000 பென்ஷன் வாங்குறேன். அரசு உங்களுக்கு 3000 பென்ஷன் வழங்குது. இது எவ்வளவு நாளா வாங்கிட்டு இருக்கீங்க? இது 4 வருஷமா வாங்குறேன். பரவாயில்ல. அரசாங்கம் கரெக்டா செய்யுதுன்னா கலைஞர்களை. அது ஸ்டாலின் வந்த அப்புறம் தான். அதுக்கு முதல்ல எடப்பாடி வரும்போது கிடையாது. ஸ்டாலின் வந்த அப்புறம் எங்களுக்கு கலைஞர்களுக்கு காசு ஏற்றி வச்சுக்க. 3000 அக்கௌண்ட்ல ஏறிடும். அது உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா? கரெக்டா 1ஆம் தேதி எடுத்துக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. அது வந்த அப்புறம் தான் வேலைக்கு போக முடியல. வந்த அப்புறம் அதை வாங்கி கஞ்சிக்கு வாங்கி காய்ச்சி குடிச்சுக்கிட்டு அந்த ஸ்டாலின் பேரை சொல்லி நல்லா இருக்க முடியும். நல்லா 22,200 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே சென்னையா இருக்கு. தலையீத்து குரால் ரெண்டுமே 22,200. ஏன்னா நாங்க விளாத்திக்குளத்துல இருந்து வரோம். விளாத்திக்குளம். ஆமா, விளாத்திக்குளம் பக்கத்துல பெரிய சைஸ் கிடாவா தேர்ந்தெடுத்து வாங்கின மாதிரி இருக்க. ஆமா, அது கோயிலுக்காக வேண்டி வாங்கியிருக்கோம். சரி, எப்படி எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? எதிர்பார்ப்பு நம்ம வழக்கத்தோட இன்னைக்கு கொஞ்சம் எவ்வளவு விலை, எவ்வளவு இடம் இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும்? நாங்க கலர் எல்லாம் பார்த்தது கரெக்ட் தான், பிளாக்ல தான் பார்த்தோம். சரி. விலை மட்டும் தான் இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு கிராக்கியா தான் இருக்கு, அதிகமா தான் இருக்கு. மட்டும் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாகி போச்சு. ரைட். 2 கடை வாங்கிருக்கீங்க, எல்லாரும் ஒண்ணுதான் வாங்குவாங்க. நாங்க கோயிலுக்காக வேண்டி 2 வாங்கியிருக்கோம். ரெட்டை கடை தான் கொடுக்கணும் ஃபங்க்ஷனுக்காக வேண்டி. சொல்லுங்க. ஆமா, ரைட். என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி வாங்குனீங்க? 55 சொன்னாங்க. 2 சேர்ந்து ஒரே வியாபாரி 2 சேர்ந்த மணி தான் சொன்னாங்க. 55 சொன்னாங்க. சரி. நாங்க 40க்கு கேட்டோம். கடைசியா 45 சொன்னதை 15 குறைச்சி 40 கேட்டோம். 45 முடிச்சிருக்கோம். 45. ஆமா. 45னா இட மதிப்பு ஓரளவு கணிச்சிருப்பீங்களா? ஆமா, இட மதிப்பு ஆமா 22 மதிப்பு போட்டோம். 22 மதிப்பு போட்டோம். கறி மட்டும். எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு வழக்கத்தோட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. அதிகமா தான். ஆமா. எந்த ஊரு, எந்த கோயில் சொல்லிருங்க. இது வந்து இருக்கங்குடிக்கு போகுது. இருக்கங்குடி காது குத்து ஃபங்க்ஷனுக்காக வேண்டி போகுது. மேலப்பட்டி. எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு குட்டி வாங்கிருக்கீங்க? 2 குட்டி வாங்கணும் தான் வந்தோம். சரி. சொல்லுங்க. கேட்ட மாதிரி கிடைச்சது. அப்ப வீட்டுல இருந்து கிளம்பிச்சுல இந்த மாதிரி சின்ன குட்டி தான் வாங்கணும் வந்தீங்க. எதுக்கு சின்ன குட்டி வாங்கிருக்கீங்க? இது பெருசா வளர்றதுக்கு நாள் ஆகும்ல. வீட்டுல வளர்க்கணும்னு ஆசை. சரி, இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா நமக்கு என்ன லாபம்? இல்ல ஆசைக்குதான், லாபத்துக்கு இல்ல, ஆசைக்கு. சரி. இது இந்த குட்டி பொட்டையா கடாவா? ரெண்டுமே பொட்டை குட்டி. ஆசைக்கு வீட்டுல இருக்கிற அந்த வேஸ்ட்டை போட்டு வளர்த்துக்கலான்னு பாக்குறீங்க. சரி, எவ்வளவு சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? 10 ரூபா சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து 10,000 சொல்லியிருக்காங்க. 10,000 சொன்னது கேட்டது எவ்வளவு கேட்டீங்க? 5 ரூபாய்க்கு கேட்டோம். சரி. 6 ரூபாய்க்கு வாங்கி. ஒவ்வொரு குட்டியும் 3 ரூபா. 2 குட்டி ஆடுன்னு எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு அரைப்பல். ரைட். குட்டி ரெண்டும்? குட்டி 2 கடா குட்டி. ரெண்டுமே கடா குட்டி போட்டு ஒரு 2 மாசம். 2 மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள தான் இருக்கும்ண்ணே. அவ்வளவுதான் இருக்கும். ரெண்டுமே கடா குட்டி. 2 கடா குட்டியா கணக்கு பண்ணி வாங்கிட்டியா ஆடை? சரி. என்ன சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? 25 சொன்னாங்க. 25. சூப்பர். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு 23 சொன்னாங்க. அடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தது 20 ரூபாய்க்கு. 20 ரூபா. இப்ப வாங்கின விலை 20. நல்ல எட்டயபுரத்துல அருமையான குட்டி, கலர் குட்டியா வந்திருக்கு.
ஒரு குட்டி 10 ரூபா, 3 குட்டி 30 ரூபா. ஆமா. வளப்புக்கு போதா கடைக்கு போதா? கடைக்கு போகுது. கடைக்கு. ரைட். 1000 ரூபா கரையும் ஆயிட்ட. ஆமா 1000 ரூபா தான். 2 குட்டி ஆடு. குட்டி 2 என்ன குட்டி என்னாச்சு? பொட்டக்குட்டி. 2ம் பொட்டை குட்டி. அடுத்த ஆடு சினையா இருக்கணுமே. எது தெரியல. பெரிய சைஸ் குட்டியா வளர்த்துட்டேன். ஆமா தெரியல. ஆட்டுக்கு பல்லு பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 2 குட்டி, ஒரு பொட்டையும் ஒரு கடவுமா? 2 பொட்டக்குட்டியா? 2 பொட்டை குட்டி. இன்னொரு 3 மாசத்துல அதுவும் பருவத்துக்கு வந்துரும். சரி. அவங்க வியாபாரி என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க? 27 ரூபா சொன்னாங்க. எந்த விலையில இருந்து ஆரம்பிச்சீங்க? நான் 20 ரூபா இருந்து ஆரம்பிச்சேன். 7000 ரூபா குறைச்சில இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா. சரி. 23 ரூபா முடிஞ்சது. 23. சாயல்குடி பக்கம் பெரிய வளம். சாயல்குடி பக்கம் பெரியகுளம். ஆமா. அங்கேயே ஒரு சந்தை இருக்குல்ல சாயல்குடி பக்கம்? சந்தை. அந்த சந்தையெல்லாம் கிராஸ் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. எத்தனை கடை பிடிச்சிருக்கீங்க? 1 பிடிச்சிருக்கேன், என்ன 1 பிடிக்கணும். 2 கிடா. என்ன தேவைக்குண்ணா? என்ன தேவைக்கு? கோயிலுக்கா ஆட்டுக்கா? கோயிலுக்கு. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி கலர்ல எப்படி இருக்கணும்? நான் எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டா இருக்கு. வீட்டுல நினைச்சு பார்த்துட்டு இருந்த மாதிரி அமைஞ்சு. பல்லு 2 பல்லு. நல்ல 3 கலர். செவலை, கருப்பு, வெள்ளை, நல்ல உயரம். 2 பல்லு. சரி. என்னென்ன சொன்னாங்க முதல்ல? 28 ரூபா சொன்னாங்க. சரி. 28 சொன்னதை எப்படி கேள்விகள்ல ஆரம்பிச்சீங்க? அதில் 28 சொல்லி 25 சொல்லி 24 முடிச்சேன். 24க்கு முடிச்சிருக்கீங்க. முடிச்ச வேலை. சரி. சரிதான். பரவாயில்ல. சூப்பர். எப்பா இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி. இது கோயிலுக்கு வாங்கச்சல நம்ம மத்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. மனசுக்கு பிடிச்சிருக்கா மட்டும் பார்க்க முடியும். ரைட். சூப்பர். இன்னொரு கூட பிடிச்சிட்டு சொல்லிட்டு போங்க. சரி. 18,000க்கு முடிஞ்சிருக்கு. இது ஒரு செம்மறி குட்டி வேற வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லா ஆட்டுல இருக்கிற எல்லா கலருமே இருக்கு. நல்லா இருக்கு. தலை சட்டை பாருங்க, சூப்பரா இருக்கு. 2 பல்லா இருக்குமோ? 4 பல்லு. ஆனா 2 பல்லு துறலையில இளமையா இருக்கு. என்ன தேவைக்காக போதுனே? ஆட்டுக்கு. அண்ணா மைக் சொல்லுங்க. ஆட்டுக்கு. ஆடு எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? எவ்வளவு ஆட்டுக்கு ஒரு ஆடு கடா போடணும்? வெள்ளாடு வந்து ஒரு 10 தான் இருக்கு. சரி. செம்பேரி தான் அதிகமா இருக்கு. செம்மறி தான் அதிகமா இருக்கு. வெள்ளாட்டு கடை. இந்த வெள்ளாட்டுக்கு போட போறீங்க. என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? 30,000. சரி. 22 வாங்கி. முதல்ல எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு விலையில இருந்து ஆரம்பிச்சீங்க? அதான் 30,000 ரூபா சொன்னாங்க. சரி. நான் 20 ரூபாய் கேட்டு 22 முடிச்சிருக்கேன். 30 சொன்னதை 20 கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் மனசை எடுத்து கீழே வச்சிட்டீங்க. 10,000 ரூபாய் குறைச்சு கேட்டு முடிஞ்ச விலை 22. சந்தையில பேரம் பேச தெரியலன்னா சந்தைக்கு வரக்கூடாது. இட மதிப்புலாம் கணக்கு பண்ணீங்களா? எப்படி இட மதிப்பு 20 கிலோ 1000 ரூபாய் கணக்கு பண்ணி வந்துடும். ஆமா. அண்ணன் புதூர் பக்கத்துல கம்பதுப்பட்டினே. ரைட். லோக்கல் தான். ஆமா. 2 குட்டி. ஆமா. வாங்கிருக்கீங்களா? வீட்டை கொண்டு வந்து வாங்கிருக்கீங்க. ஆமா. ஒரு தாய் பிள்ளையா? ஒரு தாய் பிள்ளை இல்ல, வேற தான். வேற. கொட்டையா கடாவா? 2 கடா குட்டி. 2மே கடா குட்டி. பால் போடணுமே? பால் இருக்குண்ணே, அதுக்கு தான் வாங்கிட்டு. ஆடு கிடக்கா? ஆமா, ஆடு இருக்கு. ஆடு கிடக்கு. 4 ஆடு ஈண்டு ஒத்த குட்டியோட இருக்கு. அதுக்கு தான் இப்போ அதுல ஏதோ சேர்த்து விட்டுலான்னு பாக்கீங்க? ஆமா, சேர்த்து விட்டுலான்னு கொண்டு போறோம். சரி. இது விலை என்ன சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? விலை அவங்க 6,000 ரூபா சொன்னாங்க. 2யும் சேர்த்து தரமா 6,500 ரூபா சொன்னாங்க. 5 ரூபான்னு வாங்கியிருக்கோம். 5 ரூபா. நீங்களும் ரொம்ப குறையல. அவரு விட மாட்டேங்கிறாரு. இதே இன்னும் 500 கொடுங்கன்னாரு. நான் 500 இல்ல, போங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு இது நாங்க போட்டுக்கிறோம், பேட்டை போட்டுக்கிறோம்ட்டு வாங்கிட்டு. சரி. நமக்கு தேவை இருக்குல்ல? ஆமாண்ணே, அதுக்கு தான் 4 ஆடு கிடக்கு, ஒத்த குட்டி ஆடை. சரி. அது பால் இருக்கு, அதுதான் வாங்கிட்டு போவோம். சரி. இது பெரிய குட்டியா இருக்குல்ல? ஆமா. இது எப்படி அதுல சேர்ப்பீங்க அந்த தாய்ட்ட? ஒரு ஆடு ஏற்கனவே வேற குட்டியை சேர்த்துக்கிறது இல்ல. சில ஆடு சேர்க்காது, முட்டி தள்ளும்ல. அது ஒரு ஆடு சேர்க்குது, அந்த ஆட்டுல ஒன்று போயிட்டு ஒண்ணு விட்டுருவோம். 1-2 நாளைக்கு பிடிச்சி விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குவோம். சரி. அப்படின்னா மயிலம்பாடி அடிகருப்பு குட்டி 2மே. ஆமா. ஒண்ணு பொட்டை இல்ல, 1 கடா 1 பொட்டை. ஒரு கடா ஒரு பொட்டை. சொன்ன விலை என்ன? 4,500 சொன்னாங்க. சரி. நான் 3,500 கேட்டேன். 3,500. 3,200 முடிஞ்சது. 3,200க்கு முடிஞ்சது. இதுக்கு பால் செலவு அத்துட்டு போயிருமே? மாட்டுல பால் இருக்குண்ணா. மாட்டுல பால் இருக்கு. ஏன் செம்மறியை வாங்குனீங்க? சீக்கிரம் உண்டாயிரும் குட்டி ஒன்று. வெள்ளாடு கொஞ்சம் கிளம்பாது இல்ல நம்மளுக்கு. அப்படியா? அதுலயும் விஷயம் இருக்கு. ஆமா. சரி. மாட்டுப்பால் ஒத்துக்கிடாதுமாங்களா? அதெல்லாம் செட் ஆகி ஒத்துக்கிடும். வளர்த்துருக்கல. காய்ச்சி கொடுக்கணுமா எப்படி? இல்ல, அப்படியே பீச்சு அப்படியே விடுவோம். ஒரு 100 கொடுத்துக்கிறோம். காய்ச்சி கொடுத்தோம்னா குட்டி கிளம்பாது. அப்படியா? அப்படியே கொடுத்தாதாங்களா? ஒரு 10 நாளைக்கு ஒரு 100 பால் 150 பால் கொடுக்கணும். சரி. அப்புறம் கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா செட் ஆயிடும். அதிகமா கொடுத்தோம்னா கரெக்டா ஆகும். குட்டிகள் வரது நல்லா இருக்கா இன்னைக்கு? வளர்த்துருக்கு. தாயும் குட்டியும். இந்த ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? 19,000. குட்டி கிடையாது. 19,000க்கு நல்ல சென்னையாடு. பல்லு எப்படி இருக்கு?
பல்லு சேர்ந்துட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அரைப்போட்டேண்ணே. அருப்புக்கோட்டையில இருந்து. ரைட். இந்த குட்டி அது கடா குட்டிண்ணே. இது கடா குட்டி. இது எவ்வளவு? இது 7000. 7000. ஒரு 7000, ஒரு 19000. என்ன கணக்கு? இந்த ஆடை பிடிச்சிருக்கீங்களா? இதுல ஏன் பிடிச்சிங்க? வளர்ப்புக்கு தானே. வளர்ப்புக்குன்னா எல்லாரும் மீடியம் சைஸ், ஒரு வளர்ப்பு குட்டி, ஒரு செனையா இருக்கிறது, 2 குட்டி. தானே. செம பெருசா இருக்க. ஆமாண்ணே. இதுக்கு கடா வச்சிருக்கீங்களா? அப்படி கடா இல்லண்ணே. கடா இல்ல. நம்ம வீட்டு வளர்ப்பு மாதிரி. சரி ஓகே. நாங்க 3 குட்டி தான் வாங்கியிருக்கோம். 3 குட்டி. இந்த 3 எல்லாம் பால்குடி குட்டியா இருக்கானே? ஆமாண்ணே. வளர்ப்புக்காக தான் வாங்கியிருக்கோம். வளர்ப்புக்காக எல்லாரும் ஒரு 4 மாசம் 3 மாசத்துக்கு மேல நல்ல இறகடிக்கிறாப்புல அப்படி வாங்குவாங்க. நீங்க பால் குடிக்கிறாப்புல வாங்கிருக்கீங்களே? இப்போ வீட்டுல ஆசைப்படுறாங்க. சரி வளர்ப்போம். சரி. இந்த குட்டியில வளர்த்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அனுபவம் இருக்கு. சரி. இதுல எத்தனை பொட்டை குட்டி? எத்தனை? இதுல 2 பொட்டை, ஒரு கடா. 2 பொட்டை, ஒரு கடா. கடா வந்து எது? கடா அது. அந்த 2 பொட்டை குட்டியும் ஒரு தாய் பிள்ளை மாதிரி இருக்கு. இது 2 ஒரு தாய்ப்பு. அது 2 என்ன விலை சொன்னாங்க? இது 2 6 ரூபா. 6000 ரூபா. 6000 குட்டி 3000 ரூபா வந்துச்சு. சரி. இது 4 ரூபா. 4 ரூபா. விலைவாசி எப்படி இருக்கு? கூட தான். எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட. என்ன இந்த சைஸ்ல குட்டி வாங்கிருக்கீங்களா? என்ன வளர்ப்புக்கு தான். வீட்டுல வளர்க்குறதுக்குன்னா ஆசைப்படுறாங்க. வீட்டுல லாபத்தை பேஸ் பண்ணி ஒரு 10 குட்டி 50 குட்டி சேர்த்து வளர்ப்பாங்க. அப்படி இல்ல. வீட்டுல வளர்க்கணும்னு ஆசை. அரும்போட சக்க திருவிழந்தாள் வரும். ரைட்டு. எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 1 2 3 தான் வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் இல்ல? 3 வாங்கிருக்கேன். 3 தான். 3 பொட்டையா கடாவா? 3 கடா குட்டி. 4 மாசமா 5 மாசம் குட்டி இருக்குமா? அது குட்டி 5 மாசம் குட்டி. 5 மாசம் குட்டி, 3 கடா குட்டி. என்ன விலைக்கு நான் வாங்கிருக்கீங்க? குட்டி 1 8 ரூபா கரையம்னு. குட்டி 1 8 ரூபா. அப்ப சொன்ன விலை எவ்வளவு? அவ சொன்ன விலை வந்து 9 ரூபா கரையம் சொன்னாங்க. 9 ரூபா சொன்னாங்க. 1000 ரூபா குட்டி குறைச்சிருக்கு. சரி. இது எத்தனை மாசம் வளர்ப்பு? எப்படி வளர்ப்பு? எப்போ விற்பனை? இது விற்பனை வந்து 6 மாசம் ஆகுது. 6 மாசம். இப்போ ஒரு 5 மாசம் குட்டி, 5 மாசம், இன்னொரு 6 மாசம். 2 பல்லு போட்ட உடனே விற்பீங்க? விற்போம். இல்ல அந்த போடுறதுக்கு முன்னாடி? ஆமா. ஏதாவது ஃபங்க்ஷனை கணக்கு பண்ணி வித்துருங்க. ஆமா, ஃபங்க்ஷன் கணக்கு. சரி. நமக்கு என்ன கிடைக்கும்? வளர்க்குற பொறுத்திருக்குண்ணே. இல்ல மினிமமா எனக்கு இந்த இதுல வந்து இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். ஆமா இருக்கு. ஏதோ 5 ரூபா 6 ரூபா கிடைக்கும். ஒரு டபுளா கிடைக்கும். ஆமா, டபுள் விலைக்கு அப்படி டபுளா கிடைக்கும். உழைக்கணும். உழைச்சாதான் கிடைக்கும். நம்ம சும்மா கட்டி போட்டா கிடைக்காது. அது கிடைக்காது. அதுக்கு பாடு பார்க்கணும், நோய் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும்னே. அதுக்கும் நல்லது உள்ளது எல்லாமே உண்டு. எல்லாரும் உண்டு. வேலை செய்யறோட இது செஞ்சுட்டு போடலாம்னே. அதுதான் ஒண்ணு. வேலை செய்யற வந்து மிச்சம் இருக்கும். சாயங்காலம் சம்பளம் கிடைச்சிரும்ல வேலை செஞ்சா. அதுக்கு வேலை செஞ்சு செலவு செய்யணும்னு. இது மொத்தம் பேங்கல் ஓட்டோட இருக்கும்னு மொத்தமா சேமிப்பு தானே இது. சேமிப்பு. ஒண்ணு போல இருக்கு. தாயாடு 3. என்ன விலைக்குண்ணா முடிஞ்சது? 30 ரூபா முடிஞ்சுக்க. 3 சேர்த்து 30. 30. எப்படி வளர்ப்புக்கா? எப்படின்னா வியாபாரி கூட ஒரு 500 1000 கிடைச்சா கையில மாத்தி விட்டுருவாங்க. எல்லாமே சென்னையா இருக்கும். அப்படி எல்லாமே எல்லாமே சென்னை. நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே காவட்டி சென்னை. எந்த ஊர் வியாபாரி? சிவகாசி. சிவகாசி. இந்த மாதிரி ஆடுகள் குட்டிகள் வாங்கி சேல் பண்ணி மாத்துறது, கை மாத்துறது வியாபாரி தான். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆடுகளை வாங்கினா வாங்குறவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? நம்ம வளர்த்து ஆட்டுக்கு 500 ரூபா 1000 பார்த்து வித்துறது. வளர்த்து விற்கிறது. இந்த மாதிரி இருந்தா நோய் நொடிகள் அண்டாது. இது வராது. பெரியாதான் வராது. பொடி குட்டி தான் நோய் வந்துடும். அது ஊசி போட்டு காப்பாற்ற முடியாது. சீக்கிரம் இது வந்து டக்குன்னு பெரிய 2 விட்டு 6 விட்டு லாபம் தானே. 2 விட்டு வளர்த்தா லாபம் தானே. இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? ஆடுகள் வரது விற்பனை விலைவாசி பொதுவா இருக்கு. பொதுவா கிராக்கியுமே சம்பளம்ல பொதுவா இருக்கு. வாங்கலாம். 3 குட்டி ஒண்ணு போல கருப்பா வாங்கிருக்கீங்களா? ஒரு தாய் பிள்ளை மாதிரி. ஆமா, கோயிலுக்கு. எல்லாமே பொட்டையா கடாவா? கெடா. இதெல்லாம் வளர்த்து 2வது கோயிலுக்கு கொண்டு போறதா? ஆமா. ரொம்ப இப்ப 1 வருஷம் வளர்ப்பு. 6 மாசம் வளர்த்து கோயிலுக்கு கொண்டு போறது. 3 கிடா. கருப்பு குட்டிகள் இங்க வருதா? வருது. ரேரா தான் இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்களா கருப்பு குட்டிகள் கம்மியா வருது? கொஞ்சம் மீடியமா தான் இருக்கு. மீடியமா இருக்கு. ஒரு குட்டி என்ன சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி குறைச்சு வாங்கிருக்கீங்க? 3 குட்டி 19 ரூபா சொன்னாங்க. 19. 16 வாங்கிருக்கு. 19 சொல்லி 16 வாங்கிருக்கு. 16. என்ன கணக்கு? ஒரு குட்டி 5500. 5500. பால்குடி இப்பதான் மறந்துருக்கான். ஆமா. 5500 ரூபா ஒரு குட்டி. கருப்பு குட்டிக்கு எப்பவுமே கிராக்கி தான். ஆமாண்ணா. அது இட மதிப்பு அந்த இதெல்லாம் கிடையாது. வளர்ப்பு குட்டினாலே பிரியமா தான் இருக்கு. ஆமா, ஆசைதான் விலை. நம்ம கொண்டு வரும்போது 4 மணிக்கு வந்தோம்ண்ணே. 6 மணிக்கு? ஆமா. பாத்துறோம். 6 மணிக்கு வந்து 2 குட்டி ஆடை பிடிச்சிருக்கீங்க. சரி. இந்த ஆடை எப்படி சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி வாங்கிருக்கீங்க?
அது 25 ரூபா வாங்கியிருந்தேன். வாங்கினது 25. ஆமா. அவங்க சொன்னது சொன்னது 30 ரூபா சொன்னாங்க. 30 சொன்னது 5 ரூபா குறைச்சிக்கிங்க. ஆடை பத்தி சொல்லுங்க. பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு 2 பல்லு. சரி, குட்டி 2 என்ன குட்டி? குட்டி 2 பொட்டை குட்டி. 2 பொட்டை. அதிர்ஷ்டம் கூடயே வந்திருக்கு. இப்போ குட்டி வளர்ந்துருக்கிறத பார்த்தா ஆடு விரட்டி இருக்கும்ல? ஆமா, ஆடு செனையா இருக்கு. ஆடு செனை. சரி, இந்த 2 குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? ஒரு 2-3 ஏத்துக்கு வச்சுக்கலாம். போட்ட காசை எடுக்கணும்ல? ஆ. 2-3 ஏத்துக்கு வச்சுக்கலாம். ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? சுருக்கமா 2 வரியில. ஆடு வளர்ப்பு கூட்டிகிட்டு தான் ஆகும். ஒரு ஆளுக்கு அடுத்தவளுக்கு வேலையை போகுது, நமக்கு சம்பளம் கிடைக்கும்ல. அதுதான் லாபம். அவசரத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆமா.